அனைத்து வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பிஜிடிஆர்பி சைக்காலஜியில் 9th யூனிட்டில் செகண்ட் பார்ட்டு. இதில் ஒரு 35 கொஷின் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ இருக்கும், அதில் ஒரு 35 கொஷின். அந்த 9th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 100 கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இதில் எதாவது டவுட்டு, சஜெக்ஷன், அதுக்கப்புறம் ஃபீட்பேக் எதாவது இருந்தாலும் சொல்லலாம். நீங்கள் நல்லா படித்து பார்த்துட்டு நிறைய இதை நீங்கள் கோத்ரூ பண்ணுறதுனால இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கலாம். உங்களுக்காக தான் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ இதை பற்றின ஏதாவது உங்களுக்கு வந்து சஜெக்ஷன் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லலாம், ரிப்ளை பண்ணுறோம். இன்னும் ஒரு யூனிட் தான் இருக்குது. இது முடித்ததுக்கப்புறம் அது ஒரு யூனிட் முடித்ததுக்கப்புறம் அது ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் வேறு திரும்ப ஒரு யூனிட் பார்க்குறதாலும் இதில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் தொடர்ந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க கொஷினுக்கு போவோம். கொஷின் நம்பர் 31, பாடத்திட்ட அமைப்புக்கான தலைப்பு அணுகுமுறை எதை அடிப்படையாக கொண்டது? ஆப்ஷன் பி, குறிப்பிட்ட தலைப்புகள் அல்லது பாட அலகுகளை மையமாக கொண்டது. சென்டர்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் ஆர் சப்ஜெக்ட் யூனிட்ஸ். கொஷின் நம்பர் 32, 32வது கொஷின், சுழல் அணுகுமுறை பாடத்திட்ட அமைப்பு எதை குறிக்கிறது? ஸ்பைரல் அப்ரோச் டு கரிக்குலம் ஆர்கனைஸ்ட் எஃபர்ட் டு அதே தலைப்பை வெவ்வேறு ஆழங்களிலும் சிக்கலிலும் மீண்டும் மீண்டும் கற்பிப்பது. ரீவிசிட்டிங் த சேம் டாபிக் அட் டிஃப்ரெண்ட் டெப்த்ஸ் அண்டு காம்ப்ளெக்சிட்டிஸ் ஓவர் டைம். இதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குண்டான ஆப்ஷன் பி. 33வது கேள்வி, தர்க்க அணுகுமுறை பாடத்திட்ட அமைப்பு எதை உறுதி செய்கிறது? தர்க்க அணுகுமுறை பாடத்திட்ட அமைப்பு எதை உறுதி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கருத்துக்கள் மற்றும் பாடப்பகுதிகள் ஒரு தர்க்க ரீதியான மற்றும் வரிசைப்படுத்தப்பட்ட முறையில் வழங்குவது. கான்செப்ட் அண்ட் சப்ஜெக்ட் மேட்டர் ஆர் பிரசன்டட் இன் எ லாஜிக்கல் அண்ட் சீக்வென்ஷியல் மேனர். 34வது கொஷின், உளவியல் அணுகுமுறை பாடத்திட்ட அமைப்பு எதை கருத்தில் கொள்கிறது? ஆப்ஷன் பி, மாணவர்களின் வயது, வளர்ச்சி நிலை, கற்றல் பாணிகள் மற்றும் ஆர்வங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ், டெவலப்மெண்டல் ஸ்டேஜ், லேர்னிங் ஸ்டைல்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். 35வது கொஷின், ஒற்றை பாடத்திட்ட அணுகுமுறை என்பது என்ன? சிங்கிள் சப்ஜெக்ட் அப்ரோச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்தையும் தனித்தனி அழகாக கற்பிப்பது, மற்ற பாடங்களுடன் தொடர்பு படுத்தாமல் கற்பிப்பது. டீச்சிங் ஈச் சப்ஜெக்ட் அஸ் எ டிஸ்டிங்க்ட் யூனிட் வித்தவுட் எக்ஸ்பிளிசிட் கனெக்ஷன் டு அதர் சப்ஜெக்ட். அதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்தையும் தனித்தனி அழகாக கற்பிப்பது, மற்ற பாடங்களுடன் தொடர்பு படுத்தாமல் இருப்பது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒற்றை பாடத்திட்ட அணுகுமுறை. 36வது கொஷின், ஒருங்கிணைந்த பாடத்திட்ட அணுகுமுறை இன்டகிரேட்டட் அப்ரோச் எதை நோக்கமாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பல பாடப்பகுதிகளை இணைத்து ஒரு முழுமையான கற்றல் அனுபவத்தை வழங்குவது. கனெக்டிங் மல்டிபிள் சப்ஜெக்ட் ஏரியாஸ் டு ப்ரொவைட் எ ஹாலிஸ்டிக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த கொஷின் 37வது கொஷின், தலைப்பு அணுகுமுறையின் ஒரு நன்மை என்ன? தலைப்பு அணுகுமுறையின் நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடப்பகுதிகளுக்கு இடையே தெளிவான வரையறையை வழங்குகிறது. ப்ரொவைட்ஸ் கிளியர் demarcation between subject areas. 38வது கொஷின், சுழல் அணுகுமுறை பாடத்திட்டம் மாணவர்களுக்கு எதை மேம்படுத்த உதவுகிறது? கற்ற கருத்துக்களை ஆழமாக புரிந்து கொள்வது மற்றும் தக்க வைத்துக் கொள்வது. டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெட்டென்ஷன் ஆஃப் லேர்ன்ட் கான்செப்ட்ஸ். தர்க்க அணுகுமுறையின் ஒரு குறைபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களின் இயற்கையான கற்றல் வேகத்தை புறக்கணிக்கலாம். தர்க்க அணுகுமுறையானது மாணவர்களுடைய இயற்கையான கற்றல் வேகத்தை புறக்கணிக்கலாம். மே disregard ஸ்டூடெண்ட் நேச்சுரல் லேர்னிங் பேஸ். 40வது கொஷின், உளவியல் அணுகுமுறை பாடத்திட்ட அமைப்பு எதை ஊக்குவிக்கிறது? மாணவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் கற்றல் அனுபவங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் இண்டிவிஜுவல் growth and learning experiences. 41வது கொஷின், பாடத்திட்ட மேம்பாட்டின் முதல் படி என்ன? தேவைகளை மதிப்பிடுதல், அசஸிங் நீட்ஸ். 42வது கொஷின், தேவைகளை மதிப்பிட்ட பிறகு அடுத்த படி என்ன? நோக்கங்கள் மற்றும் இலக்குகளை அமைத்தல், செட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கோல்ஸ். 43வது கொஷின், பாடத்திட்ட மேம்பாட்டில் உள்ளடக்கம் மற்றும் கற்றல் அனுபவங்களை தேர்ந்தெடுப்பது எப்போது நடக்கிறது? நோக்கங்களை அமைத்த பிறகு, ஆஃப்டர் செட்டிங் த ஆப்ஜெக்டிவ்ஸ். 44வது கொஷின், பாடத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன் என்ன செய்யப்பட வேண்டும்? பாடத்திட்டத்தை முழுமையாக ஆய்வு செய்தல் மற்றும் சரிபார்த்தல்.
த்ரூலி ரிவியூவிங் அண்ட் வேலிடேட்டிங் த கரிக்குலம். 45வது கொஷின், பாடத்திட்ட மேம்பாட்டின் கடைசி படி என்ன? பாடத்திட்டத்தை மதிப்பீடு. பாடத்திட்டத்தின் மதிப்பீடு, எவாலுவேட்டிங் த கரிக்குலம். 46வது கொஷின், கரிக்குலம் பாடத்திட்ட மேம்பாடு ஒரு என்ன செயல்முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான மற்றும் சுழற்சி முறை செயல்முறை, கண்டினியூஸ் அண்ட் சைக்ளிக்கல் ப்ராசஸ். 47வது கொஷின், பாடத்திட்ட மேம்பாட்டில் சமூக தேவைகளின் பங்கு என்ன? பாடத்திட்டத்தின் உள்ளடக்கம் மற்றும் திசையை வடிவமைப்பதில் முக்கியமானது. ஆப்ஷன் பி, crucial in shaping the content and direction of the curriculum. 48வது கொஷின், பாடத்திட்ட மேம்பாட்டில் கல்வி தொழில்நுட்பத்தின் பங்கு என்ன? கற்றல் அனுபவங்களை மேம்படுத்தவும் வளங்களை வழங்கவும் பயன்படுகிறது. used to enhance learning experiences and provide resources. 49வது கொஷின், பாடத்திட்ட மேம்பாட்டில் யார் பங்கு வகிக்கிறார்கள்? ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், கல்வியாளர்கள் மற்றும் சமூக உறுப்பினர்கள். டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், எஜுகேட்டர்ஸ் அண்ட் கம்யூனிட்டி மெம்பர்ஸ். கொஷின் நம்பர் 50, பாடத்திட்ட மேம்பாட்டின் முக்கியத்துவம் என்ன? மாறிவரும் சமூக தேவைகள் மற்றும் அறிவின் வளர்ச்சிக்கேற்ப கல்வியை புதுப்பிக்கவும் மேம்படுத்தவும். டு அப்டேட் அண்ட் இம்ப்ரூவ் எஜுகேஷன் இன் லைன் with changing societal needs and growth of knowledge. Question number 51, ரால்ஃப் டைலர் மாடல் பாடத்திட்டத்தின் எந்த 4 அடிப்படை கேள்விகளை மையமாக கொண்டது? ஆப்ஷன் பி, எந்த கல்வி நோக்கங்களை பள்ளி அடைய முயற்சிக்க வேண்டும்? அவற்றை அடைய என்ன கற்றல் அனுபவங்களை வழங்கலாம்? இந்த கற்றல் அனுபவங்களை எவ்வாறு பயனுள்ள முறையில் ஒழுங்கமைக்கலாம்? நோக்கங்கள் அடையப்படுகின்றனவா என்பதை எவ்வாறு தீர்மானிக்கலாம்? ஆப்ஷன் பி, வாட் எஜுகேஷனல் பர்பஸஸ் ஷுட் தி ஸ்கூல் சீக் டு அட்டைன்? வாட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் கேன் பி ப்ரொவைடட் டு அட்டைன் தீஸ் பர்பஸஸ்? ஹவு கேன் தீஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் பி எஃபெக்டிவ்லி ஆர்கனைஸ்ட்? And how can we determine whether these purposes are being attained? Option B. Question number 52, வீலர் மாதிரி பாடத்திட்ட மேம்பாட்டின் எந்த அம்சத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது? சுழற்சி முறை செயல்முறை, அங்கு அடுத்த மதிப்பீடு அடுத்த வடிவமைப்பிற்கு வழிவகுக்கிறது. வீலர் மாதிரி பாடத்திட்ட மேம்பாடானது எந்த அம்சத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழற்சி முறை செயல்முறை, அங்கு மதிப்பீடு அடுத்த வடிவமைப்பிற்கு வழிவகுக்கிறது. சைக்கிளிக்கல் ப்ராசஸ் வேர் எவால்யூஷன் லீட்ஸ் டு த நெக்ஸ்ட் ரீடிசைன். ஹில்டா தபா மாடல் எதை அடிப்படையாக கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கீழிருந்து மேல் அணுகுமுறை, பாட்டம் டு அப் அப்ரோச். 54வது கொஷின், ஸ்டீஃபில் பீம் மாடல் பாடத்திட்ட மதிப்பீட்டிற்கு என்ன அணுகுமுறையை பயன்படுத்துகிறது? ஆப்ஷன் பி, சூழல், உள்ளீடு, செயல்முறை மற்றும் விளைவு மதிப்பீடு. கான்டெக்ஸ்ட், இன்புட், ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட் எவாலுவேஷன். CIPP, Context, Input, Process and Product Evaluation. Question number 55 பார்த்தீங்கன்னா ரால்ஃப் டைலர் மாதிரியின் ஒரு நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, எளிமையானது, புரிந்து கொள்ளக்கூடியது மற்றும் பரவலாக பயன்படுத்தக்கூடியது. சிம்பிள், அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் வைட்லி யூஸ்டு. 56வது கொஷின், வீலர் மாதிரியின் ஒரு அம்சம் என்ன? இது 5 தொடர்ச்சியான மற்றும் ஒன்றோடொன்று தொடர்புடைய படிநிலைகளை கொண்டுள்ளது. It has 5 continuous and interrelated bases. 57வது கொஷின், ஹில்டா தபா மாதிரி பாடத்திட்ட மேம்பாட்டில் யாருக்கு அதிகாரம் அளிக்கிறது? ஆசிரியர்கள். ஆப்ஷன் பி, ஆசிரியர்கள், ஏனெனில் அவர்கள் களத்தில் நிபுணர்கள். டீச்சர்ஸ், as they are experts in the field. ஸ்டஃபில் பீம் மாதிரியின் CIPP-யில் சூழல் மதிப்பீடு எதை மதிப்பிடுகிறது?
ஆப்ஷன் பி திட்டத்தின் தேவைகள், சிக்கல்கள் மற்றும் வாய்ப்புகள். ப்ரோக்ராம் நீட்ஸ், ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ரால்ஃப் டைலர் மாதிரியின் ஒரு குறைபாடு என்ன? ஆப்ஷன் பி ஒரு நேரியல் அணுகுமுறை மற்றும் எதிர்வினைக்கு குறைவான வாய்ப்பு. A linear approach with less opportunity for feedback. கொஷின் நம்பர் 60. வீலர் மாதிரியின் சுழற்சி முறை அணுகுமுறை எதை உறுதி செய்கிறது? பாடத்திட்டத்தின் தொடர்ச்சியான மேம்பாடு மற்றும் தகவமைப்பு. கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் அடாப்டேஷன் ஆஃப் த கரிக்குலம். கொஷின் நம்பர் 61. 61வது கொஷின். பாடத்திட்ட மதிப்பீட்டின் முக்கிய நோக்கம் என்ன? பாடத்திட்டத்தின் பலம் மற்றும் பலவீனங்களை அடையாளம் கண்டு மேம்பாடுகளை செய்ய. டு ஐடென்டிஃபை த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் த கரிக்குலம் அண்ட் மேக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். கொஷின் நம்பர் 62. பாடத்திட்ட மதிப்பீடு எப்போது நடத்தப்பட வேண்டும்? ஆப்ஷன் பி பாடத்திட்ட மேம்பாட்டு செயல்முறை முழுவதும் மற்றும் முடிந்த பிறகு. த்ரூ அவுட் த கரிக்குலம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன். கொஷின் நம்பர் 63. பாடத்திட்ட மதிப்பீட்டின் ஒரு முக்கிய பகுதி என்ன? கற்றல் விளைவுகள் மற்றும் மாணவர்கள் செயல்திறனை அளவிடுதல். மெஷரிங் லேர்னிங் அவுட்கம்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ். கொஷின் நம்பர் 64. பாடத்திட்ட மதிப்பீட்டில் தரவு சேகரிப்புக்கான ஒரு முறை என்ன? ஆப்ஷன் பி ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடமிருந்து கருத்து கணிப்புகள், நேர்காணல்கள் மற்றும் அவதானிப்புகள். சர்வேஸ், இன்டர்வியூஸ் அண்ட் அப்சர்வேஷன் ஃப்ரம் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். இந்த வீடியோட கடைசி கொஷின் 65வது கொஷின். பாடத்திட்ட மதிப்பீட்டில் உள் மதிப்பீடு என்பது என்ன? பாடத்திட்ட மதிப்பீடில் உள் மதிப்பீடு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி அல்லது நிறுவனத்திற்குள்ளேயே உள்ளவர்களால் நடத்தப்படும் மதிப்பீடு. எவாலுவேஷன் கண்டக்டட் பை தோஸ் வித்தின் த ஸ்கூல் ஆர் இன்ஸ்டிடியூஷன் இட்செல்ஃப். பள்ளி அல்லது நிறுவனத்திற்குள்ளேயே உள்ளவர்களால் நடத்தப்படும் மதிப்பீடு. ஆப்ஷன் பி. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 35 கொஷின், இதோட சேர்த்து ஒரு 35. ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு 30, மொத்தம் 65 கொஷின் பார்த்தீங்கன்னா 9th சாப்டருக்கு 9th யூனிட்டுக்கு இந்த சைக்காலஜி, எஜுகேஷன் மெத்தடாலஜி இருக்குது. இன்னும் ஒரு 35 கொஷின்ஸ் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா அந்த 9th யூனிட் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு யூனிட் தான் இருக்குது. ஸோ இந்த இதை நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணிவிட்டு இல்லை ஏதாவது நீங்கள் சஜஷன் இருந்தால் சொல்லலாம், டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். Thank you for watching. Prepare well. All the best.